ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமும் 30வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் தூப பீடத்தை குறித்தும் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் மீட்கும் பணத்தை குறித்தும் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் வெண்கல தொட்டியை குறித்தும் 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் அபிஷேக தைலத்தை குறித்தும் 5வதாக 34லிருந்து 38 வரையிலும் தூப வர்க்கத்தை குறித்தும் இங்கே எழுதியிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே தூப பீடமும் கிருபாசனத்தண்டை செல்லும் தூபமும் என்கிற தலைப்பின் கீழாக முதல் 10 வசனங்களை நம்ம பார்க்க முடியும். இது மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலைக்கு நெருக்கமாக பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த தூப பீடமானது வைக்கப்பட்டிருந்தது. இதனுடைய நீளமும் அகலமும் முறையே ஒவ்வொரு முழமும் உயரம் 2 முழம் உடையதாக இருந்தது. இதற்கு கொம்புகளை வைத்திருந்தார்கள். சித்தி மரத்தால் செய்யப்பட்ட 2 தண்டுகள் இதற்கு இருந்தன. சமூகத்து அப்ப மேஜையை போன்றே இதற்கும் திறனைகள் உண்டு. காலையிலும் மாலையிலும் இதன் மீது தூபம் போடப்பட்டது. இந்த தூபத்திற்கு சிறப்பு முறையில் செய்யப்பட்ட தூப பொருளும் பலிபீட நெருப்புகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டன. கிருபாசனத்துக்கு நெருக்கமாக இருந்த இந்த தூப பீடம் நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்துவுக்கும் அவரண்டை நெருங்கி சென்று ஆராதிக்கும் ஆசாரியரான அனைத்து விசுவாசிகளுக்கும் இது நிழல் உருவமாக இது தோன்றுகிறது. கிறிஸ்துவுக்கு நிழல் உருவமாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மரத்தால் செய்து பொன்னால் மூடியது. அவரது மனித தெய்வீக தன்மையை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. தூபபீடம் வழி புகை எழும்புவது போல கிறிஸ்துவினுடைய வழியாக நமது ஆராதனை அங்கே ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு சுகந்த வாசனையான சிறப்பு தூப வர்க்கம் கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் ஒரு சிறந்த சுகந்த வாசனையான தூப வர்க்கமாக தேவனுக்கு இருந்தார். தூபத்தினுடைய தழல் பலிபீடத்திலிருந்து எடுத்தது. அது கிறிஸ்துவை காட்டக்கூடியதாக இருக்கிறது. தூப பீட கொம்புகள் கிறிஸ்துவினுடைய முழு வலிமையை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. தகன பலிபீடம் கிறிஸ்து உலகில் நிறைவேற்றிய பணியை காட்டும்போது தூபபீடம் அவர் பரலோகத்தில் இன்று நமக்காக பரிந்து பேசுகிறதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கு இந்த தூபபீடம் எப்படி நிழல் உருவமாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்தோத்திர பலியிடுதல் தூபபீடத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்த இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நெருக்கமாக இருந்தபடினால விசுவாசிகளின் கூடுகையான திருச்சபை பரலோகத்துக்கு மிகவும் நெருக்கமானதும் உலகில் பரிசுத்தத்தை காக்கிறதுமான ஒரு காரியத்துக்கு நினைவூட்டுதலாக இது இருக்கிறது. தூபபீட கொம்புகள் பாவ நிவாரண இரத்தத்தால் பூசப்படுவது போல விசுவாசிகளுக்கு கிடைத்த பெரும் பேறு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினால் ஆனது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவாயாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த தூபபீட கொம்புகளில் இரத்தம் பூசப்படுகிறது. விசுவாசிகளுக்கு அவர்களுடைய அந்த கிடைத்த பெரும் பேரானது கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினால் உண்டானது என்பதை நினைவுபடுத்துகிறது. பலிபீட அக்கினியிலிருந்தே தூபம் நறுமணம் வீச அது கிளம்புகிறது. கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை மையமாக்கியே விசுவாசிகள் ஆராதனையையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக உள்ளனர். அது தேவ சமூகத்தில் ஏற்கப்படும் பலியாக மாறுகிறது என்று சங்கீதம் 141:2 பார்க்கிறோம். விசுவாசிகள் நற்கிரியை என்னும் சுகந்த தூபத்தை தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் புறப்பட பண்ணுகிறவர்களாக உள்ளார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். விசுவாசிகளாகிய நாம் இன்று கிருபாசனத்தண்டை வரை கடந்து செல்லக்கூடிய மகா பாக்கியம் பெற்ற தூபங்களாக காணப்படுகிறோம். இன்றைய நாம் தூபமாக இருக்கிறோமா, இல்லை
சாபமாக இருக்கிறோமா என்பதை நாம் தான் கேள்வி கேட்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 11 16 வரையிலும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் 20 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுமுடைய ஆண் மக்கள் ஒவ்வொருவரும் தனக்காக மீட்பின் பணமாக அரை சேக்கல் செலுத்த வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும். ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் மீட்பின் பணத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும். அவ்வாறு பெறப்பட்ட பணம் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திருப்பணிகளுக்காக அது பயன்படுத்தப்பட்டது. இது வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களை காத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எல்லாருமே கொடுக்கணும். என வாதை உண்டாகாதபடிக்கு இந்த காரியங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பலகைகள் நிமிர்ந்து நிற்பதற்கு ஆதாரமாக வெள்ளி பாதங்கள் இதன் மூலமாகவே செய்யப்பட்டன. வெள்ளி மீட்பை குறித்து பேசுகிறது. இது நமது விசுவாசத்தின் ஆதாரமாக விளங்குகிறது. ஒவ்வொருவருக்கும் மீட்பு தேவை. எல்லாருக்கும் ஒரே விதமான நிபந்தனையின் மூலமாகத்தான் இது கிடைக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வெண்கல தொட்டி, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வெண்கல தொட்டியானது வைக்கப்பட்டிருந்தது. ஆசாரியர்கள் தங்களுடைய கை கால்களை கழுவுவதற்கான தண்ணீர் தொட்டியாகும். அது பெண்கள் நன்கொடையாக தந்த பணத்தினால் வெண்கல கண்ணாடிகளினால் அது செய்யப்பட்டது. அதன் அளவுகள் சொல்லப்படவில்லை. தன்னை நீரால் தூய்மைப்படுத்தாமல் பரிசுத்த பொருள்களை தொடுகிற எந்த ஆசாரியனும் கொல்லப்பட்டான். நாம் ஆவிக்குரிய வகையிலும் ஒழுக்க நெறியிலும் நம்மை தூய்மைப்படுத்திய பிறகே கர்த்தருக்கு சேவை புரிய நம்ம செல்ல வேண்டும் என்கிற ஒரு நினைவூட்டுதலை இது வழங்கக்கூடியதாக இருக்கிறது. பிரகாரத்தில் பலிபீடத்துக்கு அடுத்தபடியாக வைக்கப்பட்ட பொருள், இதனுடைய அளவு தெரியல, பெண்கள் அளித்த நன்கொடையினால் இது வெண்கல கண்ணாடிகளால் உருவாக்கப்பட்டது. இது கண்ணாடி கடல் என்றும் அழைக்கப்பட்டது. பலிபீடத்துக்கும் கூடாரத்துக்கும் இடையே இருந்தது. பிரகாரத்தின் பலிபீடத்தில் ஊழியம் செய்யும் வாசஸ்தலத்தில் உள்ளே செல்லுகிறதற்கு முன்பாக தங்கள் கால் கைகளெல்லாம் அவங்க கழுவ வேண்டியது அவசியம். இந்த வெண்கல தொட்டி தெளிவாக அவர்களது நிலையை காட்டுவதினால் சரியாக சுத்திகரித்து கொண்டு தேவ வாசஸ்தலத்துக்குள்ளே நுழைய வேண்டும். கண்ணாடி போல் இருக்கிறபடியினால் அவங்களுடைய நிலைமையை சரியாக காட்டுது. இது விசுவாசியினுடைய அணிதர அந்த சுத்திகரிப்புக்கு ஒரு நிழல் உருவமாக இருக்கிறது. பலிபீடத்தை தாண்டிதான் வெண்கல தொட்டி. பலியினால் தூய்மையடைந்தோரினுடைய அனுதின சுத்திகரிப்பையே இது காட்டுகிறது. யோவான் 13:10 நம்ம பார்க்கிறோமே, அதன்படி பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளே செல்லும் முன் தூய்மைப்படுத்த வேண்டும். தேவ சந்நிதியில் அமரும் முன் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. வேத வசனம் நமக்கு கண்ணாடியாக இருக்கிறபடினாலே அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அந்த கண்ணாடிகளை காண்கிறது போல காண்கிற அந்த அனுபவத்தில் நம்ம நிச்சயமாக நம்மை சரி செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் மட்டுமே கழுவ முடியும். இங்கே மீட்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் ஆசாரியர்கள். எனவே நாம் அனைவரும் இத்தகைய சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். வெண்கல தொட்டியும் தண்ணீரும் தேவனுடைய வசனத்துக்கு அடையாளம். வேத வசனம் நம்மை காட்டும் கண்ணாடி, சுத்திகரிக்கும் ஜலமும் கூட. யாக்கோபு 1:23 பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4:5 யோவான் 15:3 இவைகளிலே நாம் பார்க்கிறோம். தொட்டியினுடைய தண்ணீர் பரிசுத்த ஆவியை காட்டும். பரிசுத்த ஆவியானவரும் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்தில் 1:2 குறிப்பிடுகிறார். தொட்டியினுடைய அளவு சொல்லப்படாதிருந்தும் கவனிக்கத்தக்கது எல்லையற்ற கிருபையினுடைய சுத்திகரிப்பை அது காட்டுகிறது. அதனால தான் அளவு குறிப்பிடப்படலை. கிறிஸ்துவினுடைய எல்லையற்ற கிருபை, அழுக்குகள் நிறைந்த ஆராதனைகள் விண்ணகத்துக்கு செல்ல முடியாது என்பதை இது உறுதியாக காட்டக்கூடியதாக இது இருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தூபவர்க்கம், அதுக்கு முன்பாக அபிஷேக தைலம், சுத்தமான அபிஷேக தைலம் ஆசரிப்பு கூடாரத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் செய்கிறதற்கு பயன்படுத்தப்பட்டது. வேறு எந்த ஒரு நோக்கமும் இதற்கு இல்லை.
திருமறையில் தைலமானது ஆங்காங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக அது பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்கிற செய்தி தெய்வீக ஊழியங்கள் அனைத்திலும் ஆவியானவரால் அணிவிக்கப்பட்ட நிலை நமக்கு தேவை. ஆவியானவரால் அணிவிக்கப்பட்ட, ஆவியானவரால் நாம் அலங்கரிக்கப்பட்ட, ஆவியானவரினால் நாம் உறுதியாக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. 34 38 வரையிலும் பார்க்கும் பொழுது தூப வர்க்கம் பல்வேறு கந்தக வர்க்கங்களை சேர்த்து சுகந்த வாசனை பொருளாக செய்ததே தூப வர்க்கம். அது காலையிலும் மாலையிலும் பொற்பலிபீடத்தில் தகனிக்கப்பட வேண்டும். அபிஷேக தைலம் எவ்வாறு வேறு எங்கும் பயன்படுத்தப்படாமல் வைக்கப்பட்டதோ அதுபோலவே தூப வர்க்கமத்தையும் வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, எதற்கும் செய்யவும் கூடாது. தூயகமான தேவ வாசஸ்தலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த தூப வர்க்கமானது ஒரு தனித்தன்மை மிக்கது. அதுபோல செய்வதோ மனிதரின் நறுமண பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதோ கூடாத ஒரு காரியம். இது எதை காட்டுகிறது? ஆராதனைகளும் ஜெபங்களும் ஆடம்பரத்திற்கு உரியவைகளோ மனிதரை கவரக்கூடியவைகளோ அல்ல. இன்றைக்கி நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஜெபங்கள் அது ஆடம்பரமாக செய்யப்படக்கூடாது, மனிதர்களை கவர்கிறதற்காகவும் செய்யக்கூடாது. தேவ சந்நிதியில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவை மாத்திரமே. பிரசங்க பீடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளை புகழவோ, மத தலைவர்களை புகழவோ, திறமைகளை அரங்கேற்றவோ, கவர்ச்சி உத்திகளை செயல்படுத்தவோ நம்ம பயன்படுத்தக்கூடாது என்பதை அது விளக்குகிறது. மனிதருக்கு தூபம் போடுகிறதற்கு இந்த தூப வர்க்கம் அல்ல, கர்த்தருக்கு தூபம் செலுத்தவே தேவன் நம்மை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். மனிதனை புகழ்கிறதற்கு அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக, கர்த்தருக்கு தூப வர்க்கமிடும்படியாக தேவன் நம்மை ஆசாரியர்களாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆகவே இவைகளை நாம் கடைபிடித்து நம்முடைய ஆராதனைகளையும் நம்முடைய ஜெபங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுகிறதற்கு முன்பாக அந்த கண்ணாடி கடல் போல காணப்படுகிற அந்த வெண்கல தொட்டியில் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சரி செய்து நம்முடைய காரியங்களை அவருடைய ஒத்தாசையோடு கூட தேவ வசனத்தினுடைய உதவியோடு கூட நம்ம நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணங்களினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நமக்கு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை என்பதை காட்டுகிறது. கை கால்களை கழுவித்தான் ஆசாரியர்கள் உள்ளே சென்றது போல அந்த கண்ணாடி கடலில் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய சரீரத்தில் குறை இருக்கிறது என்பதை கண்டு கொண்டார்களோ அதே போல் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம் கண்டுகொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து ஆண்டவருக்கு நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்துகிறவர்களாக, அதை கவர்ச்சியோடு கூடவோ அல்லது மக்களை கவருகிறதற்கோ அல்லது ஆடம்பரங்களுக்கோ, அதாவது கவர்ச்சி யுத்திகளை கையாளுகிறதற்கோ செய்யாதபடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் புகழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தூபவர்க்கும் தேவ சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்பட்டு அதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் நம்ம மேலே பொழிந்து நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.